குளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. நான் பல மதங்களை எல்லாத்தையும் சொல்றது உண்டு, எல்லா அமைச்சரிடத்திலும் சொல்றது உண்டு. நீங்க மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா குளத்தூர்ல தான் அதிகம், மருத்துவமனை எடுத்துக்கிட்டா குளத்தூர்ல தான் அதிகம், லைப்ரரி நூல் நிலையம் எடுத்துக்கிட்டா அது குளத்தூர்ல தான் அதிகம். எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம். இது திருமண விழாவா இருக்கு, இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவேன், அதுலயும் அதிகம் நம்ம தான் அதிகம். இது திருமண விழாவா இருக்கு, அதனால சொல்ல விரும்பல. எல்லாத்திலையும் நம்ம தான் அதிகம். ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் சாதனைகளை இந்த தொகுதிக்கு நாம் படைத்து தந்திருக்கிறோம். முன்னெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க. ஆனா இப்ப யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்றது இல்லை. அதை சொன்னா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா 16 பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கன்னு. இப்போ முன்பெல்லாம் பார்ப்பீங்க, சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு மூவர்னு போடுவாங்க. அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க. இப்போ என்ன, நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று சொல்லி நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பதினாறும் பெற்று பெருவாழ்ன்னு சொன்னாங்கன்னு சொன்னோம்னா 16 குழந்தைகள் அல்ல, 16 பெற்று பெருவாழ்ன்னு ஏன் சொல்றது இல்லைன்னா தப்பா மணமக்கள் புரிஞ்சுக்கிட கூடாது. கியாப்பு விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொன்னார், 16 பெற்று பெருவாழ்வுன்னு சொன்னா 16 செல்வங்கள். என்ன அந்த 16 செல்வங்கள்? மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, வழக்கம், மண், பொருள், வாழ்க்கை, போகம், பொருள், புகழ். இதுதான் 16 செல்வங்கள். ஆக அந்த 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.